எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம் ஹெச்டி மஷ்ரூம் ஃபார்ம்ஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஃபார்ம் போட்டு கொடுத்துருந்தோம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்க இப்போ நல்லா ஈல்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இன்னொரு ஃபார்ம் போட போறோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து செட்டப்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய பழைய ஃபார்ம்ல வந்து என்னென்ன இப்போ அவங்க வந்து இந்த மஷ்ரூம் பறிக்கிற பதம், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டு இப்ப நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ மஷ்ரூம் வந்து மொட்டு வருது. ஸோ மொட்டு வந்ததுலேருந்து நான் 2வது நாள் பறிக்கணுமா, 3வது நாள் பறிக்கணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் வந்ததுலேருந்து ஒரு 2 to 3 நாள்ல அது உங்களுக்கு மஷ்ரூம் அப்படின்னா அது வந்து உள்ள வந்து மடியக்கூடாது. அதுக்குள்ள நீங்க பறிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட். தென் இது வந்து நம்மளோட அந்த புது ஃபார்ம்ல வந்து ஃபாகர் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. கொடுத்துட்டு அவங்களோட அந்த புது புது ஃபார்ம்ல வந்து நம்ம அந்த ஃபாதர் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம பண்ற ஃபார்ம்ல எல்லாமே நான் சுத்தி வந்து கோழி கட்ட மாட்டாங்க. ஸோ அந்த கோழி கட்டும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஸோ கோழியில வந்து அந்த தண்ணி வந்து நமக்கு சுட்டிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த கோழியில வந்து நிறைய மோல்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்க நிறைய கவனிச்சிருப்பீங்க, அந்த கருப்பு கலர்ல ஒரு மாதிரி பூஞ்சான வரும். தென் அந்த கோழிலேயே குப்பை காளான் வரும். ஸோ அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதுல இருந்து ஸ்போர்ஸ் வெளியாயிட்டு உங்களோட மஷ்ரூமோட ஈல்டை வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கோழி கட்டுறதை தவிர்க்கிறது நல்லது. நீங்க அதுக்கு பதில் வந்து உங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு ஃபாகருடைய ஃப்ரீக்வன்சி வந்து அதிகம் பண்ணலாம். இப்போ ஃபாகருடைய ஃப்ரீக்வன்சி எப்படி அதிகம் பண்ணலாம்னா, இப்போ நான் ஜென்ரலா ஒரு மணி நேரத்துக்கு நீங்க ஒரு வாட்டி ஃபாகர் வந்து ஆன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் ஆன் பண்றீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், 1 மணி நேரத்துக்கு வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வெறும் 20 செகண்ட் இல்ல 30 செகண்ட் மட்டும் ஃபாகர் ஆன் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அது போல நீங்க கரெக்டா அந்த டைமிங் கால்குலேட் பண்ணி ஆன் பண்றதுக்கு நீங்க ஒரு ஒரு டைமர் ஒன்று மார்க்கெட்ல கிடைக்கும், அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமர் யூஸ் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு கரெக்டா நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ண டைம்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபாகர்ஸ் ஆன் ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு இது போல ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர்ல வந்து மெயின்டெனன்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ நீங்க பொரிச்ச காளான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பிபி கவர்ல பேக் பண்ணி கொடுப்பாங்க. அது என்னன்னா உங்களுக்கு அதோட செல்ஃப் லைஃப் வந்து அந்த அளவு 2 to 3 நாள் தான் அதுல நல்லா இருக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே. அதுவே நீங்க இது போல மஷ்ரூம் ட்ரேஸ் இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா பட்டன் மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த ட்ரே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட காளானுடைய செல்ஃப் லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த 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 மாதிரி ட்ரேல போட்டு நீங்க பேக் பண்ணி வைக்கும்போது தாராளமா 5 to 6 நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மஷ்ரூம். இன்னொன்று வந்து சேல்ஸுக்கு போகும்போது மக்கள் பார்க்கும்போது வாங்கவும் ரொம்ப விருப்பப்படுறாங்க இந்த மாதிரி ட்ரேல பேக் பண்ணும்போது. இதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரேஸ்ல பேக் பண்ணி கொடுக்குறது ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.